அன்பான இனிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதி கதை மந்திர கிணறு. முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற நில உரிமையாளர் இருந்தார். அவர் ரொம்ப ஒழுக்கமானவர். தினமும் காலையில் சேவல் கூவும் போது எழுந்திடுவார். சந்திரன் மற்றும் சூரி அரவிந்திடம் புதுசா வேலைக்கு சேர்ந்தார்கள். ஆனா அவங்க ரொம்ப பெரிய சோம்பேறிகளாக இருந்தார்கள். தினமும் எழுந்து வேலைக்கு போவது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தினமும் 2 பேரும் ஒரு கிணற்றுக்கு பக்கத்தில் தான் தூங்குவாங்க. அப்போ ஒரு நாள் சந்திரன் சூரிக்கிட்ட, தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா என்றான். அதற்கு, நானும் அப்படிதான் யோசிக்கிறேன் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் பேசியதை கேட்ட நில உரிமையாளர் அவங்க 2 பேரின் குணங்களையும் தினமும் கவனித்தார். கடைசியா அவர் அந்த 2 பேருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார். ஒரு நாள் அந்த 2 பேரும் கிணற்றுக்கு பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கிணற்றுக்கு அடியில் இருந்து ஒரு குரல் கேட்டது. சூரி, சந்திரன், இன்னும் எவ்வளவு நேரம்தான் தூங்குவீர்கள்? உடனே சென்று வேலையை பாருங்கள், இல்லையெனில் உங்களை விழுங்கி விடுவேன் என்று அந்த குரல் சொன்னது. ஒரே நேரத்துல 2 பேரும் ரொம்ப பயத்தோட எழுந்து ஒருத்தரை பார்த்து கொண்டிருக்க, டேய் சூரி, உனக்கு அந்த சத்தம் கேட்டதா என்று சந்திரன் சூரியிடம் கேட்டான். ஆமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அது ஒரு கெட்ட கனவு இல்லை. அந்த சத்தம் இந்த கிணற்றுக்குள் இருந்துதான் வருது. நான் வேலைக்கு கிளம்புறேன், உனக்கு வேணும்னா நீயும் வா என்று கூறி சூரி வேலைக்கு செல்ல தயாரானான். நில்லுடா, நானும் உன்னோட வரேன் என்று சந்திரனும் வேலைக்கு சென்றான். தினமும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இவர்கள் வேலையின் அருமையை அறிந்து கஷ்டப்பட்டு உழைத்த நாள் அன்று அந்த சத்தம் கேட்கவில்லை. கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது கிடைக்கும் பலனை மனதார உணர்ந்து கொண்டனர். சந்திரன் மற்றும் சூரி அவங்க கேட்ட அந்த மோசமான சத்தத்தை பற்றி சொன்னார்கள். நில உரிமையாளர் இதை கேட்டு சத்தமாக சிரித்தார். அது ஒரு மாயமும் இல்லை, கனவும் இல்லை. நீங்க 2 பேரும் சோம்பேறியா இருப்பதை நான் கவனித்தேன். உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் கிணற்றுக்கு அந்த பக்கமாக உட்கார்ந்து அந்த பயங்கரமான சத்தங்களை ஏற்படுத்தினேன். இப்போ உங்களுக்கு புரிகிறதா? இப்ப இருந்து உங்க சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு உங்கள் வேலைகளை ஒழுங்காக பண்ணுங்கள் என்றார். அன்றிலிருந்து சூரி மற்றும் சந்திரன் அவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டார்கள். அவர்கள் 2 பேரும் ரொம்ப கடினமாக நிலத்தில் உழைத்து சம்பாதித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த கதையின் நீதி: சோம்பேறிகளாக இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது. நன்றி மாணவர்களே.